Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 11th Standard Maths Chapter 1 Sets, Relations and Functionsல Definitions and its Examples அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Definition of set. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய வகையான செட்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய வார்த்தைகள் செட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதில் பாருங்கள், அடிக்கடி டின்னர் செட் சொல்லியிருப்போம், டைனிங் செட், கேங் செட், சோஃபா செட், அந்த மாதிரி நிறைய செட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோஃபா செட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சோஃபா செட்டில் நமக்கு என்னென்ன இருக்கும்? இப்போது காம்போவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 சீட்டர் இருக்கும், கண்டிப்பாக 2 1 சீட்டர் இருக்கும். அது இல்லாமல் ஆஃபனாக முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீ பாய் மாதிரி, அதாவது இந்த டீ காஃபீஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டீ பாய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இல்லைனா கண்ணாடி டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சோஃபா செட் அப்படின்னாவே நம்மளால் எக்ஸாக்டாக சொல்லிட முடியும் அதில் என்னென்ன கண்டிப்பாக கண்டெயின் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியும் இல்லையா? ஸோ தட் இதிலிருந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும். இதை மேத்தமெட்டிக்கல் வேர்டில் எப்படி டெஃபினிஷனாக பார்க்கலாம்? The set is well-defined collection of distinct objects or people. The set is well-defined collection of distinct objects or people. See, well-defined அப்படின்னா well-defined means that any observer can definitely say which object or person is or is not a member of the given set. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வெல் டிஃபைன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு அப்சர்வர் வந்து அந்த செட்டை பார்த்தாங்க அப்படின்னா அந்த செட்டில் இந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம சொல்லிடணும். தட் செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் செட். இப்போது நம்ம சோஃபா செட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த சோஃபா செட்டில் நம்ம கொண்டுட்டு போய் ஒரு பூஜா சாமானி அதையாவது வச்சுட்டு இதை வந்து சோஃபா செட் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் அதை ஒத்துக்க முடியுமா? நாட் நோ. ஸோ ஒரு அப்சர்வர் அதை பார்த்த உடனேவே இது வந்து சோஃபா செட்டோட வராது, இது வந்து பூஜா செட் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியுது அப்படின்னாக்கா தட் இஸ் செட். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து நாட் அ செட். இதை தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் வேர்ல்டில் ப்ராப்பர் டெஃபனிஷனாக நம்ம சொல்கிறோம். தட் இஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கான செட்டு பார்த்துட்டு நம்ம செட்டுனா என்ன, நாட் அ செட்னா என்ன, அதுக்கான நோட்டேஷன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? செட்டோட நோட்டேஷன்ஸ் பார்ப்போம்.
இப்போ செட்டுக்கான நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா a set is usually denoted by capital letters of the English alphabet like A, B, C up to etc. X, Y, Z இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வந்து நம்ம செட்டை டினோட் பண்ணுவோம். The element of this set is written in the curly bracket. அதாவது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி curly bracket இருக்கு இல்லையா, இதை போட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். லைக் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இப்போ 1 2 3 இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். இல்லைனா A B C D இந்த மாதிரி டினோட் பண்ண மாதிரி curly bracket, இதை வந்து curly bracketன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி curly bracketல அதாவது என்ன இது பேர் தான் curly bracket. ஓகேவா, இந்த மாதிரி curly bracketல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். If X is an element of the set A or X belongs to, we can read எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு எலமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அந்த எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு படிப்போம். இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ தென் வி கேன் ரைட் எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். அப்போது எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் ஏக்குள்ளே இல்லை அப்படின்னா அது எப்படி டினோட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட்டுக்கு கன்சிடர் த செட் A equal to A E I O U. Then A is an element of A. இல்லையா, A is an element of set capital A அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எப்படி டினோட் பண்ணலாம், A belongs to capital A. அப்போ அந்த எலமெண்ட் A அப்படிங்கிறது செட் ஏக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்மளுக்கு பார்த்த உடனேவே தெரியுது. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்குது இல்லையா, செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பாருங்கள் நம்மளுக்கு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது E அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோ, E is an element of set A. அப்போ இது எப்படி டினோட் பண்ணலாம், E belongs to capital A. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன், டி அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோ, அந்த டீங்கிற எலமெண்ட் இதுக்குள்ளே இருக்கா, நோ. அப்போ என்ன எழுதலாம், டி இஸ் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. அப்போ நம்மளால் பார்த்த உடனேவே கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இதில் இருக்கான்னா எஸ் இருக்குது, ஒரு எலமெண்ட் இல்லையா இல்லை, இதை வந்து நம்மளால் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போது செட் அப்படிங்கும் போது எதெல்லாம் செட் அப்படின்னு சொல்லலாம், எதெல்லாம் நாட் அ செட் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போது செட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இப்போ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எது இதெல்லாம், 1 2 இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 ரைட். நேச்சுரல் நம்பர் அப்படின்னாவே ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஹோல் நம்பர் அப்படின்னாக்கா ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து கேபிட்டல் என் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்குவோம். அதில் இருக்கிற உள்ள எலமெண்ட்ஸ் என்ன எப்படி வரும், 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியுது ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னு. இன்கேஸ் இதில் 0 இருக்கான்னு கேட்டாக்கா பார்த்த உடனே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இட்ஸ் 0 இஸ் நாட் belongs to n அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். 0 is not belongs to n, but 1 belongs to n, 2 belongs to n, 3 belongs to n up to etc. நம்ம என்ன எலமெண்ட் கேட்டாலும் அது உள்ளே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து செட். We can see another one example. Collection of English alphabets. கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கும் போது இப்போ இதை நான் வந்து என்னென்னு இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கும் போது A B C D E F G அப் டு எக்ஸெட்ரா Z வரைக்கும் போகும் இல்லையா. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு 1 இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸு நம்ம கொடுத்தாச்சு. கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் நியூமெரிக்கல் நம்பர்ஸை நம்மளால் எழுத முடியுமா, 1 பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா 1 பிலாங்ஸ் டு எக்ஸா, நோ. அப்போ கண்டிப்பாக 1 இஸ் நாட் பிலாங்ஸ் டு எக்ஸ். அதர்வைஸ்
ஏ பி சி இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது எக்ஸுக்குள்ளே இருக்கும். அப்போது இந்த மாதிரி கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா தட் இஸ் செட்டு. இப்போது நாட் அ செட்டு, இப்போ இது வந்து செட்டு தான் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து செட் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டேன். இப்போது நாட் அ செட்டு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போது கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன் எ கிளாஸ் ரூம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் போகிறோம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 30 மெம்பர்ஸில் யார் வந்து குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன் இன்னொருத்தருக்கு மாறுபடும். இப்போ நான் சொல்லுவேன் இந்த பையன் வந்து நல்ல பையன், இந்த பையன் வந்து பேட் ஹேபிட்ஸ் அதிகமாக இருக்குது, இவனை வந்து குட் பாய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லலாம். பட் அந்த பையனோட மனசில் என்ன தோணும்? அவன் வந்து குட் பாய் தான் தோணும். இல்லை இன்னொருத்தரோட தாட் எப்படி இருக்கும்? இல்லையே இவன் வந்து நல்ல பையன் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆசிலேஷன் வரும், அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் போகும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னாவே தட் இஸ் நாட் அ செட். தி கலெக்ஷன் ஆஃப் beautiful flowers in a garden அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அப்போது என் மனசுக்கு என்ன தோணும்? இந்த கார்டனில் இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இதுவே வேற ஒருத்தருக்கு இல்லை இந்த ஃப்ளார் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கே, பியூட்டிஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தரோட ஒப்பீனியன் வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசிலேஷன் ஒரு கார்டனில் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ்ன்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஆசிலேஷன்ஸ் வரும். இதுவே குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக நாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியாக கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோ இல்லை 2 பேரோ தான் அங்கே இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் யார் அப்படின்னு கேட்டாவே டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க, ஓகே இவர் தான் அப்படிங்கிறத அழகாக நேமை மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு டவுட்டே வராது இல்லையா? அப்போது கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த இடத்துல ஆசிலேஷனும் கிடையாது, ஒன்லி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல வரும் இல்லையா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டாகவும் நமக்கு அந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ தட் இஸ் செட். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தோம் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரது தான் செய்யும். இதுவே தி கலெக்ஷன் ஆஃப் ஒயிட் ஃப்ளார்ஸ் இன் த கார்டன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா ஈஸியாக எவ்வளோ ஒயிட் ஃப்ளார்ஸ் இருக்குது அழகாக கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல ஆசிலேஷனே வராது. நான் கவுண்ட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் 20 ஒயிட் ரோசஸ் அதே நம்பர் ஆஃப் 20 ஒயிட் ரோசஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தர் கால்குலேட் பண்ணாலும் வரும். அந்த மாதிரி எத்தனை பேர் கால்குலேட் பண்ணாலும் அங்கே நம்பர் ஆஃப் ஒயிட் ரோசஸ் எவ்வளோ இருக்குன்னா 20 ரோசஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்மாக சொல்லும் போது அந்த இடத்துல வெல் டிஃபைன்டாகவும் நம்மளுக்கு வந்துடுது, அங்கே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாகவும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ தட் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வர்ற மாதிரியாக இருந்தது அப்படின்னாக்கா தட் இஸ் நாட் அ செட். கன்ஃபியூஷனே இல்லாமல் கிளியராக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா தட் இஸ் செட். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.